வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். இதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன். உலகமே நவகிரகம் ஆதிக்கம் தான் இயங்குது. ஜோதிடம் ஜாதகம் இருப்பது உண்மை என்ற காரணத்தினால தான் பல விஷயங்கள் ஜோதிட பிரகாரம் நான் கணித்து சொல்லப்பட்ட வெற்றிகள் நடந்திருக்கு. இவை அனைத்துமே ஜோதிடம் இருப்பது உண்மைதான் என்பதற்காக தான் உங்களுக்கு சாட்சியாக வச்சு சொல்லிட்டு வரேன். இன்று பார்த்தீங்கன்னா 2026 2020 உலக கோப்பை கிரிக்கெட் மேட்சே நடந்துட்டு இருக்கு. பல வெற்றிகள் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இன்னும் பல வெற்றிகள் நாக் அவுட் சுற்று, அரையிறுதி மேட்ச்சு, இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். புதுசாக பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இதை சொல்கிறேன். இந்த கிரிக்கெட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் யார் ஃபஸ்ட்டு பேட் பண்ண வந்தாலும் சரி, அது எந்த நாடாக இருக்கட்டும், அவங்க அவங்க பேட் பண்ணுறது பால். அந்த பால் 6ஓ அல்லது 4ஓ அவங்க அடித்தா அதிகபட்சம் 15லேருந்து 18 ரன்னில் அவங்க அவுட் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். பேட்டிங் பண்ண வரவங்க பாலில் பட் பண்ணும் அல்லது ஒரு ரன்னை எடுத்தால் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. சீக்கிரமாக அவுட் ஆக மாட்டாங்க. பாலில் 6-4 அடித்தா அவுட் ஆகிடுவாங்க. இதே ஓவர் போட வராங்க. அவரோட ஓவர் இதுதான் ஓவர். அதில் முதல் பால் இவர் அந்த பால்லையே விக்கெட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் இவர் போடக்கூடிய எல்லா ஓவரிலும் 2 தாசி கொடுப்பார். தாசி விக்கெட் எடுக்க மாட்டார். இதே பாலில் போட்ட பால் 6-4 வச்சு அடித்தாங்கன்னா இவர் அதிகம் விக்கெட் எடுப்பார். ஸ்கோரும் கம்மியாக தான் கொடுப்பார். இதே பாலில் பட் பண்ணாங்கன்னா நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் மேட்ச்சில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டிங் பண்ண வராங்களா, ஃபஸ்ட்டு பால் அடிக்கிறாங்களா, நடக்குதான்னு பாருங்கள். பால்லேயே இந்த மாதிரி 4 அடித்தா என்ன ஆகுது, பால்லேயே விக்கெட் எடுத்து என்ன ஆகுது, இதெல்லாம் பாருங்கள். நடக்குதான் பாருங்கள். இதெல்லாம் நடந்துட்டு வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2026 மேட்ச்சு சொல்லிட்டு வரேன். இதில் 9/2/2026 பகல் 11 மணி அளவில் ஸ்காட்லாந்தும் இத்தாலியும் மோதுறாங்க. இதில் ஸ்காட்லாந்து டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங்கும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இத்தாலி டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யார் பார்த்தீங்கன்னா இத்தாலி வெற்றி பெறும். அடுத்து 9/2/2026 மதியம் 3 மணிக்கு ஜிம்பாப்வேயும் ஓமனும் மோதுறாங்க. இதில் ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ஓமன் டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் அணி வெற்றி பெறும். அடுத்து 9/2/2026 மாலை 7 மணிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் கனடாவும் மோதுறாங்க. இல்லை சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங் பவுலிங் தான் தேர்வு செய்வாங்க. கனடா டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஒரு வெற்றியை இதில் பதிவு செய்கிறோம். மற்றும் 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச் முதல் மேட்சில் இருந்து நாக் அவுட் சுற்று ஃபைனல் மேட்ச் வரை நடப்பதற்கு முன்பு உங்களுக்கு சொல்கிறேன். 2026 IPL கிரிக்கெட் முதல் மேட்சில் இருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க, இறுதி மேட்சில் யார் வெல்வாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்கிறேன். மற்றும் என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, என்னை அணுகலாம். உங்களுக்கு சிறப்பான ஜாதக பலன் சொல்கிறேன். என்னோட நம்பருக்கு அணுகலாம். மற்றும் பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதக முறைப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நவகிரகம் ஆதிக்கம் தான் உலகம். ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் கண்கள் என்று புகழப்படுது. ஜோதிடம் இருப்பது உண்மை என்ற சாட்சியாக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.